பார்ட் 3 சாப்பிட்ற விளாக் தாங்க. என்னென்ன சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன மசாலா பூரி தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, ஃபஸ்ட்டு மசாலா பூரி சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அதையும் வாங்கிட்டோம். சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். எனக்கு என்னவோ அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடு இல்லை. பரவாயில்ல, அவ்வளோதான் சொல்வேன். அதுக்கப்புறம் பஜ்ஜி ஒன் ஆஃப் த ஃபேவரட் அப்படின்னே சொல்லலாம். பஜ்ஜி வந்து செம்ம சூப்பராக இருக்கும். காலிஃப்ளவர் பக்கோடா அதுவும் செம்மையாக இருந்துச்சு. சரின்னு ஒரு 200 ருபீஸ்க்கு நாங்கள் வாங்கிட்டோம். பிளேட் ஒன் வந்து 50 ருபீஸு. நாம் தானே இதையும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தேன். காலிஃப்ளவர் பக்கோடா நிஜமாலே சொல்கிறேன் செம்ம சூப்பராக இருந்தது. பானிபூரி அதுக்கப்புறம் அதையும் நம்ம ட்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தேன். அதுவும் கொஞ்சம் சுமார் தாங்க, பரவாயில்ல, அவ்வளோதான். ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ பசங்க ரொம்ப கேட்டாங்க. மக்காசோளம் அப்பாக்காக வாங்கினாங்க. இருந்தாலும் நான் ஃபஸ்ட் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிள் எல்லாத்தையும் என்னையே வச்சு பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நான் தான் சாப்பிட்டு பார்த்தேன். இதையும் நான் சாப்பிட்டேன்னா எங்கள் அம்மா சத்தியமாக என்னை திட்டுவாங்க. அம்மாவுக்குன்னு நான் அதை வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பசங்களும் அதை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை மேக்கிங் பண்ணுறதெல்லாம் செம்ம சூப்பராக இருந்தது. ப்ராசஸ்லாம் வேறு லெவலில் இருந்தது. அந்த ஒரு உருளைக்கிழங்க நாம் வீட்டில் செஞ்சாலே அப்படி சாப்பிட மாட்டாங்க. ஃப்ரை பண்ணாலும் எப்படி பண்ணாலும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அதையே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரையாவோ இல்லை ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவோ கொடுத்தா பசங்க அவ்வளோ லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. அதுக்குன்னு அந்த மிஷினை வாங்கி நம்ம வீட்லேயே வைக்க முடியும் அப்படின்னு தான் இருந்தது. ஒரு உருளைக்கிழங்க டிசைனாக பண்ணி கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க போல இருக்குது. வெறும் பொட்டேட்டோவை இவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி அதை கொடுத்தது வந்து உண்மையிலே சூப்பராக இருந்தது. அதில் கலர்லாம் போடாததுனால நான் வந்து ஒரு 4 பீஸ் கிட்ட வாங்கினேன். சரி கிட்ஸ் தானே சாப்பிட போகிறாங்க, ஸ்பைசஸ்லாம் எதுவும் வேணாம், ஒன்லி மயோனிஸ் மட்டும் அப்ளை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். மயோனிஸ் போட்டு கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டேன். சாப்பிடணும்னு தோணுச்சு. அவ்வளோ நல்லா இருந்தது டேஸ்ட்டு. ஏன் இதை பசங்க லைக் பண்ணுறாங்கன்னு நாம் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியுது. இதோட டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன, மழை வர ஆரம்பிச்சிச்சிங்க. இதுக்கப்புறம் இங்கேயே இருந்தால் வேலைக்கு ஆகாது, மழையில் பசங்க நனைஞ்சிடுவாங்க. நாம் அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ரீபப்ளிக் டே செட்டிங்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. எல்லாருக்கும் ஹாப்பி ரீபப்ளிக் டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். டாடா பை பை.